திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் பல்லாண்டுகள் தொடர்ந்து கழகத்துடைய காவல் தெய்வமாக இருந்த டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து 19 ஆண்டுகள் தன்னுடைய சொந்த செலவிலேயே இந்த இப்தார் நோன்பை சிறப்பாக நடத்திய பாங்கில புரட்சி தலைவி அம்மாவிற்கு பிறகு இந்த தன்னுடைய சொந்த செலவிலேயே இந்த இப்தார் நோன்பை சிறப்பாக நடத்திய பாங்கில புரட்சி தலைவி அம்மாவிற்கு பிறகு இந்த இயக்கத்தை செம்மையாக வழிநடத்தி 2 கோடி தொண்டர்களுக்கு மேல் இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றி வருகின்ற சேலத்து சிங்கம் நம்முடைய இதயத்து தங்கம் நம்முடைய கழகத்துடைய ஆற்றல் மிக்க பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவருடைய ஆணைப்படி நடைபெறுகின்ற இப்தார் நோன்பு நிகழ்வில் பங்கு பெறுவதிலே மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த இப்தார் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய ஹாஜி முகமது அக்பர் அலிசா ஆமினா அவர்களே, மரியாதைக்குரிய டாக்டர் கவி மஸ்தான் சாஹிப் காதிரி அவர்களே, ஜனாப் ஹாஜி ஆற்காடு இளவரசர் அருமை ஜனாப் முகமது அலி அவர்களே, அல்ஹாஜ் சையத் பசருதீன் அவர்களே, அல்ஹாஜ் முனைவர் ஷரீப் அவர்களே, என்னுடைய அருமை தகவலர் எஸ்பிஐ கட்சியினுடைய மாநில தலைவர் நெல்லை முபாரக் அவர்களே, தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியுடைய தலைவர் ஷேக் தாவூத் அவர்களே, மரியாதைக்குரிய புரட்சி பாரதியினுடைய கட்சி தலைவர் மரியாதைக்குரிய பூவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்களே, மரியாதைக்குரிய மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஹாரூன் ரஷீத் அவர்களே, இங்கே வருகின்ற இஸ்லாமிய சமுதாய நண்பர்களே, பெரியோர்களே, மவுண்ட் ரோட் தர்காவுடைய ட்ரஸ்டி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கனுடைய நன்றி கலந்த சலாத்தை சொல்லி இன்றைய தினம் இப்தார் என்னும் அற்புதமான நிகழ்வை இந்த 20வது நோன்பு நோக்கின்ற இந்த நன்னாளில இங்கே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பாங்கை நோக்குகிறோம். என்னுடைய அருமை தோழர்களே, நண்பர்களே, ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை தன்னுடைய இதயத்திலே ஏந்தி அந்த சமுதாயத்திற்கு நான் பாதுகாப்பாளனாக இருக்கிறேன் என்ற அறைகூவலை விட்டு இன்று இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கு இப்தார் என்ற அற்புதமான இந்த நிகழ்வை எல்லாம் வல்ல நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு நாள் முழுவதும் பதித்திருந்து அந்த பசியை எப்படி என்று அடுத்து மாற்றாருக்கு புகட்டுகின்ற வண்ணம் இருக்கின்ற இந்த நோன்பு இப்தார் நிகழ்வை நம்முடைய மரியாதைக்குரிய கழகத்துடைய ஆற்றல்மிக்க பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இங்கே செய்திருக்கிறார்கள். நான் ஒன்றை மட்டும் இங்கே சொல்லி என்னுடைய வரவேற்புரை விடைபெற்று நான் செல்லலாம் என்று இருக்கிறேன். என்னுடைய அருமை தோழர்களே, நண்பர்களே, இந்திய துணைக்கண்டத்துடைய வரலாற்றிலேயே சலாம் சொல்லுகின்ற இஸ்லாமிய தோழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இந்திய துணைக்கண்டத்துடைய வரலாற்றிலேயே எவ்வளவோ பெரிய கட்சிகள் இருந்தாலும் கூட அந்த கட்சியிலே ஒரு இஸ்லாமியனுக்கு ஒரு முக்கியத்துவத்தை தருவதை நாம் பார்த்தது கிடையாது. ஆனால் இந்திய துணைக்கண்டத்துடைய கடைசி எல்லை, நம்முடைய தமிழகத்துடைய கடைசி எல்லை, முக்கடலும் சங்கமம் இடுகின்ற முத்தமிழ் பாடுகின்ற கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த இந்த சாதாரண ஏழை குறியானவனுக்கு 2552 பொதுக்குழு கட்சி இந்த நாட்டிலே ஆட்சி பீடத்தை அமர்ந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் அவர்களை கேட்கிறேன், இஸ்லாமிய நண்பர்களுக்கு எதை செய்தார்கள்? இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதை தந்தார்கள்? இந்த இஸ்லாமிய தோழர்களுக்கு இஸ்லாமியுடைய பாதுகாப்பாளர் நாங்கள் என்று மார்தட்டி பேசுகின்ற ஒரு கிளிசல் கட்சி இந்த நாட்டிலே ஆட்சி பீடத்தை அமர்ந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் அவர்களை கேட்கிறேன், இஸ்லாமிய நண்பர்களுக்கு எதை செய்தார்கள்? இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதை தந்தார்கள்? இந்த இஸ்லாமிய தோழர்களுக்கு 5233 மெட்ரிக் டன் அரிசியை கஞ்சி காட்சி
பாரிவள்ளல் தான் இங்கே இருக்கின்ற பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதுபோலேதான் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா இந்த சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த ஏழை குடியானவர்களுக்கு அள்ளி கொடுத்த திட்டங்கள் பல உண்டு. அதையெல்லாம் இந்த நேரத்தில் நான் எடுத்துச் சொல்ல முடியாது என்பதை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி, என்னுடைய அருமை தோழர்களே, நண்பர்களே, இந்த பணி தொடரும். இந்த பணி தொடரும். இந்த பணி இந்த 2025 நாம் நோன்பு திறக்கின்ற நிகழ்வை நாம் நடத்தி கொண்டிருப்பதை இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். இறைவன் நமக்கு ஆணையிட்டிருக்கிறான். 2026 சென்ட் ஜார்ஜ் கோட்டையில முதலமைச்சராக மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் வருவார்கள் என்பதை இறைவன் தந்திருக்கின்ற இந்த நேரத்தில் எண்ணி பார்த்து இப்தார் விருந்திற்கு வருகை தந்த அனைவரையும் தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நம்முடைய ஆற்றல் மிக்க கழகத்துடைய முன்னோடிகள் அனைவரையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் வருக 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 என வரவேற்று, 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும், உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் என்று சொன்ன பேரறிஞர் பிறந்த அண்ணாவுடைய 3 எழுத்து மந்திரத்தை இந்த நேரத்தில் உங்களுடைய செவிமடுக்க தந்து விடைபெறலாம் என்று கருதுகிறேன். தமிழ் 3 எழுத்து, மகன் 3 எழுத்து, உசேன் 3 எழுத்து. நாம் நோன்பு என்ற 3 எழுத்து நோக்கின்ற இந்த நேரத்திலே அருமையான கலிமாவை சொல்லி அல்லாஹ் என்ற 3 எழுத்திற்கு நன்றி சொல்லுவது உங்கள் தொண்டன்